ஹாய் எல்லோருக்கும் வணக்கம். இப்போ வந்து நம்ம ஃப்ரண்ட் ஹேர் ஸ்டைல் பார்க்க போகிறோம். அதுக்கு ஃபஸ்ட்டு நான் தலையை நல்லா ஃபுல்லாக கோம் பண்ணிக்கிறேன். கோம் பண்ணிவிட்டு இப்போ வந்து அவங்களுக்கு ஸ்ட்ரைட் வேணுமா இல்லை சைட் வேணுமா சொல்லிவிட்டு அவங்க ஃபேஸ்க்கு ஏற்ற மாதிரி தான் நம்ம வந்து செலக்ட் பண்ணணும். இப்போ வந்து நான் வந்து ஸ்ட்ரைட்டே வந்து உங்களுக்கு போட்டு காமிக்கிறேன். அதுக்கு நான் ஃபஸ்ட்டு ஸ்ட்ரைட் படுவு எடுக்கிறேன். எடுத்துகிட்டு நல்லா ஃபுல்லாக சிக்கு இல்லாமல் எடுத்துக்கோங்க. சிக்கு இல்லாமல் ஃபுல்லாக முடிய ஹேரை நல்லா ஃபுல்லாக வாரிட்டு ஸ்ட்ரைட் எடுத்துட்டோம். ஸ்ட்ரைட் எடுத்துகிட்டு இப்போ வந்து அந்த நம்ம வந்து நெச்சி சுட்டி வைக்க போகிறோன்னா அந்த நெச்சி சுட்டி எவ்வளோ தூரம் வருதோ அந்த அளவுக்கு லென்த்து பார்த்துட்டு அதை அப்படியே அந்த ஃப்ரண்ட் மட்டும் தனியாக அந்த போர்ஷனை தனியாக எடுத்துகிட்டு மீதி இருக்க பேக்கில் இருக்க ஹேரை வந்து ஃபுல்லாக வந்து நம்ம அப்படியே கவர் பண்ணணும். அப்போ தான் உங்களுக்கு வந்து அந்த ஹேர் ஸ்டைல் போடும்போது ஈஸியாக இருக்கும், இல்லாட்டி டிஸ்டர்பன்ஸாக இருக்கும். அதுக்காக தான். ஓகேவா? இப்போ வந்து நம்ம வந்து 2 லேயர் ஃபிக்ஸ் பண்ணி போட போகிறோம். அது எப்படி போகிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. ஃபஸ்ட்டு நான் வந்து 2 செக்ஷனாக பிரித்து அது ரெண்டுத்தையும் பின் பண்ணிவிட்டு பேக்கில் இருக்கிறதையும் நல்லா ஃபுல்லாக பின் பண்ணிட்டேன். இப்போது நம்ம எடுத்துருக்கோம்ல அந்த லேயரையே 2ஆக பிரிக்க போகிறோம். 2ஆக பிரிச்சுட்டு அந்த ஃப்ரண்ட்டில் இருக்க ஹேரை மட்டும் தனியாக இப்போ கிளிப் பண்ணிக்கலாம். இப்போது 2ஆக பிரித்தோம்ல அந்த லேயரில் செகண்டாக இருக்க லேயரில் இப்போ நம்ம வந்து ட்விஸ்ட் பண்ண போகிறோம். அதுக்கு வந்து நம்ம கொஞ்சமாக முடி எடுத்துக்கிறோம். ஃபஸ்ட்டு எடுத்துகிட்டு பேக்கில் இருக்க முடி வந்து சும்மா லைட்டாக எடுத்தால் போதும். அதை 2ஆக பிரிக்கும் போது பேக்கில் இருக்கிறது லைட்டாக எடுத்துகிட்டு ஃப்ரண்ட்டில் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக எடுத்துக்கோங்க. அப்போ தான் பஃப் நல்லா அழகாக வரும். அதை அப்படியே ட்விஸ்ட் பண்ணுறேன், அவ்வளோதான். இதையும் அந்த அடுத்த லேயரும் எடுத்து அப்படியே அது கூட அப்படியே திருப்பிக்கிறேன். பாருங்கள், அப்படியே திருப்பிடணும். அதே மாதிரி ஹேரை வந்து ரொம்ப இழுத்து பிடிச்சி போடாதீங்க, லைட்டாக லூஸாகவே போட்டுவாங்க. அப்போ தான் நம்ம வந்து வேணும்னா கூட எக்ஸ்ட்ரா கொஞ்சம் எடுத்து வைக்கும் போது நல்லா அழகாக பஃப் கிடைக்கும். அதுக்காக தான் லாஸ்ட்டாக இருக்க லேயர் மட்டும் கொஞ்சம் டைட்டாக பிடிச்சிட்டு அதுக்கப்புறம் நம்ம எவ்வளோ தூரம் வேணுமோ அதை வந்து லைட்டாக இழுத்து விட்டுக்கலாம். இழுத்து விட்டு இப்போ இதை பின் பண்ணிக்கலாம். ஓகேவா? பின் பண்ணிவிட்டு இப்போ அதே மாதிரி அந்த பக்கம் ஆப்போசிட் சைடும் நம்ம போட்டுடலாம். அப்போ தான் வந்து அடுத்தடுத்து போடும்போது உங்களுக்கு வந்து கிளியராக இருக்கும், இல்லாட்டி வந்து இதுவும் வந்து டிஸ்டர்பன்ஸாக இருக்க மாதிரி இருக்கும். இப்போ அதே மாதிரி அந்த பக்கமும் போட்டுக்கலாம். அப்படியே எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். இப்போது அடுத்தது அதையும் 2 செக்ஷனாக பிரிச்சுக்கலாம். இப்போ நம்ம இந்த பக்கம் எவ்வளோ தூரம் செக்ஷன் பிரித்தோமோ அதே மாதிரி சேம் அளவாக பார்த்து அதை பிரிச்சுக்கோங்க. ஓகேவா? அதை பிரிச்சுட்டு அதை வந்து நம்ம தனியாக கிளிப் பண்ணிக்கணும். அந்த லேயரையும் தனியாக பிரிச்சுட்டு அதையும் இதையும் ஒன்றா வச்சு ஒரு கிளிப் பண்ணிக்கோங்க. பண்ணிவிட்டு இப்போது இதை போட்ட மாதிரியே தான் இந்த பக்கமும் போட போகிறோம். ஃபஸ்ட்டு கொஞ்சம் ஏர் மேலே எடுத்துகிட்டு ஃப்ரண்ட்டில் இருக்க ஏர் வந்து கொஞ்சம் நிறைய எடுத்துக்கோங்க. பேக்கில் இருக்க ஏர் லைட்டாக எடுத்துகிட்டு அப்படியே ஒரு ட்விஸ்ட் பண்ணி அப்படியே பிடிச்சிக்கோங்க. அடுத்த லேயர் எடுக்கும்போது அதில் அப்படியே ட்விஸ்ட் பண்ணி ஃபஸ்ட்டு எடுக்கும்போது தான் 2 லேயராக எடுத்துப்போம். அதுக்கு அடுத்தது எடுக்கிறதெல்லாம் வந்து ஒரு லேயராக எடுத்து அப்படியே ட்விஸ்ட் பண்ணிக்கிட்டே வர வேண்டியது தான். ஓகேவா? இப்போது அதே மாதிரி போட்டுட்டு லூஸாகவே பிடிச்சிட்டு வாங்க. ரொம்ப டைட்டாக இழுத்து பிடிக்காதீங்க. டைட்டாக இழுத்து பிடிச்சா ஹேர் ஸ்டைல் நல்லா இருக்காது. கொஞ்சம் லைட்டாக லூஸ் பிடிச்சி அது இது பண்ணும்போது தான் அந்த பஃப் வந்து அழகாக தெரியும். இந்த டால்க்கு போடுறத விட நம்ம ரியலரில் பண்ணும்போது இன்னும் நல்லா க்ளீனாக அழகாக இருக்கும், கிளியராக இருக்கும். ஓகேவா? இது வந்து டம்மியில் வந்து அங்கங்கே கேப்பாக இருக்குது ஹேரு, அதனால் உங்களுக்கு இப்படி இருக்குது. நம்ம ஹேரில் பண்ணும்போது நல்லா அழகாக இருக்கும். இப்போது அதுக்கு அடுத்தது ஃப்ரண்ட்டு போடுறோம். ஃப்ரண்ட்டும் அதே மாதிரி தான். ஃபஸ்ட்டு செக்ஷன் எடுத்துக்கிறோம். எடுத்துகிட்டு லைட்டாக பேக்கில் இருக்க முடி லைட்டாக எடுத்துக்கோங்க. அதை 2ஆக பிரிக்கும் போது ஃப்ரண்ட்டில் வர்றது வந்து கொஞ்சம் அதிகமாக எடுத்துகிட்டு அடுத்ததாக வர லேயர் வந்து கம்மியாக எடுத்துக்கோங்க. பார்த்தீங்களா? அந்த ஃப்ரண்ட் இப்போ அப்படியே ட்விஸ்ட் பண்ணிவிட்டு திருப்பிட்டு அடுத்த லேயர் எடுத்து அதை அப்படியே திருப்புங்க. ஃபஸ்ட்டு எடுக்கும்போது மட்டும்தான் 2 லேயராக பிரிக்கிறோம். அதுக்கப்புறம் அதை அப்படியே ட்விஸ்ட் பண்ணிக்கிட்டே வரணும். ஃபுல்லாக பண்ணியாச்சு.
இதெல்லாம் வந்து நம்ம ப்ரைடுக்கெலாம் போடும்போது நல்லா அவங்களுக்கு ஹேருக்கு வந்து நல்லா இதெல்லாம் போட்டுட்டு ஸ்ப்ரேலாம் பண்ணிவிட்டு நல்லா வாரி நல்லா போட்டு விட்டோன்னா அழகாக இருக்கும் ஃப்ரண்ட் ஹேர் ஸ்டைலு. நம்மளுக்கு இன்னொரு விஷயம், நெச்சி சுட்டி எவ்வளோ லென்த் இருக்குதுன்னு செக் பண்ணிவிட்டு அந்தளவுக்கு வடிவெடுத்துட்டு நம்ம வந்து அதை 2ஆக பிரிக்கணும். ஓகேவா? இது அப்படியே கொஞ்சம் பாருங்கள். நம்ம லைட்டாக லூஸாக பிடிச்சி அதை ட்விஸ்ட் பண்ணும்போது தான் நம்மளுக்கு லூஸ் கொடுக்கும்போது அழகாக வரும். நம்ம இழுத்து நம்ம நல்லா முறுக்கிட்டோம்னாக்கா, டைட்டாக பண்ணிட்டோம்னாக்கா நம்மளுக்கு லூஸ் பண்ணும்போது லூஸாக ஆகாது. இப்போது 2 லேயரு இப்போ ஹேரில் பண்ணும்போது அது அழகாக இருக்கும். இப்போது அடுத்தது இந்த பக்கம் பண்ணுறோம் ஆப்போசிட்டு. இந்த ஹேர் ஸ்டைல் போட்டிங்கன்னா அழகாக இருக்கும். இதை போட்டுட்டு நம்ம பின்னாடி நார்மலாக பின்னிட்டு அழகாக பூ வச்சிட்டாலே அழகாக வந்துடும். எப்போவுமே வந்து ஃபேஸ்க்கு வந்து எது செட் ஆகுதுன்னு பார்க்கணும். நம்ம ஃபேஸ்க்கு சென்டர் வடிவு செட் ஆகுதா இல்லை சைடு வடிவு செட் ஆகுதான்னு பார்த்து அதுக்கேற்ற மாதிரி நம்ம ஹேர் ஸ்டைல் போட்டோன்னா ரொம்ப அழகாக இருக்கும். ஓகேவா? இப்போது இந்த லேயரையும் நம்ம முடிக்கிறோம். அந்த நெச்சிச்சுட்டி மட்டும் நம்மளுக்கு நெச்சிச்சுட்டி வைக்கிறதா இருந்தால் அந்த மட்டும் அளவு மட்டும் பார்த்துக்கோங்க. அந்த லென்த்து பார்த்து அதுக்கேற்ற மாதிரி வடிவு எடுத்துக்கோங்க. ஓகேவா? இது நம்ம நார்மலாக ஏதாச்சும் ஃபங்க்ஷன்னா நம்மளே கூட போட்டுக்கலாம். ஃபஸ்ட்டு வடிவெடுத்து பிரிச்சுட்டு பின்னாடி இருக்கிற ஹேரை ஃபுல்லாக கவர் பண்ணியாச்சு. அதுக்கப்புறம் அதை 2ஆக பிரித்து ஃபஸ்ட்டு பின்னாடி இருக்க லேயர் போட்டுட்டோம். அதுக்கப்புறம் ஃப்ரண்ட்டில் இருக்க லேயர் போட்டிருக்கோம். இப்போ பாருங்கள், ஃபுல்லாக முடிச்சாச்சு. 2 பக்கமும் பாருங்கள், அழகாக இருக்கா? ஓகேவா? அப்படியே எங்களுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நல்லா இருக்கா? டம்மிக்கே அழகாக இருக்குது பாருங்கள். இன்னும் நம்ம ரியல் ஹேரில் பண்ணும்போது இன்னும் அழகாக இருக்கும். இது வந்து